பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 வரை. பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஜெபம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் கிருபையாக எங்களுடைய வாழ்க்கையில கூட்டிக் கொடுக்கிறீர் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வழி நடத்துதலுக்காக, உம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, உம்முடைய நன்மைகளை நினைத்து இந்த காலையிலே நன்றியத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எவன் ஒருவன் சிறுவில்லையை போல தன்னை தாழ்த்தி உம்மை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறானோ அவர்களை நீ ஏற்றுக்கொள்கிறீ சுவாமி. எனவே இன்றைக்கு நாங்கள் வாசிக்கு கேட்ட இந்த பகுதியிலே கர்த்தாவே, சிறு குழந்தையை போல நாங்கள் ஆண்டவே நாங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவங்களாக மாற எங்களை நீ கிருபைதாரும். உண்மையிலே எங்களுடைய விசுவாசத்தையும் எங்களுடைய நம்பிக்கையும் நாங்கள் ஆழப்படுத்த கர்த்தர் கிருபைதாரும். சிறு பிள்ளைகளை இடத்திலே வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களே என்று சொல்லி நீரே சொல்லியிருக்கிறாத்தா. அவ்விதமாக நாங்கள் உம்மை நேசிக்கிறவர்களாக, உமக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக, உம்முடைய சத்தம் கேட்கின்றவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திட கர்த்தர் உதவி செய்யும். ஞானத்தை சம்பாதி, புத்தியும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு என்று சொல்லி நீதிமொழிகள் 4:5 நாங்கள் வாசிக்கிறது போல கர்த்தாவே, இந்த உலகத்திலே நாங்கள் எதை சம்பாதித்தாலும் நாங்கள் ஞானத்தை சம்பாதிக்க, எதை செய்தாலும் நாங்கள் புத்தியாய் செய்ய எங்களுக்கு நீ கிருபைதாரும். எங்களுடைய சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தர் தந்திருக்கிற சுதந்திரம், நீங்கள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கின்ற சிறியவர்கள் வாலிபர்களை நாங்கள் விசேஷமாக நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய ஞானத்தினால் நிரப்பும். குறிப்பாக பிள்ளைகள் கர்த்தாவே நல் ஒழுக்கத்திலே வளர்க்கப்பட கர்த்தாவே நீ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அவ்விதமாக நல் ஒழுக்கத்திலே அவள் வளர்க்கப்படும் போது கர்த்தாவே அவருடைய வாழ்க்கை சமாதானமும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை
உடைய வசனங்கள் ஆண்டவே தெளிவுபடுத்துகிறது கர்த்தாவே. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விழித்திருந்தது போல எங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே சகல விதமான ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் ஆண்டவர் தேவ கிருபையிலும் வளர்ந்து பெருக எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். புத்திமதியை உறுதியாய் நீ பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன் என்று சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் போதிக்கும் போது சிறு பிள்ளைகள் அதை அல்லல் தட்டாதபடிக்கு இந்த சிறு வயதிலேயே கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை அறிந்து சார்ந்து வாழ்ந்து கொள்ள ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள எதிர்காலங்கள் அவர்களுக்கு ஒளிமயமாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை தாரும்படியா ஜெபிக்கின்றோம். விஸ்வவாணி பணித்தலங்களிலும் நடைபெறுகிற ஆண்டவரே எல்லா ஊழியர்களுக்காக குறிப்பாக சிறுவர் மற்ற நடைபெறுகிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். வருங்கால சந்ததியை உருவாக்குகின்ற அந்த பணியிலே கர்த்தாவே எடுக்கப்படுகின்ற அனைத்து முயற்சிகளும் பலந்தர கர்த்த உதவி செய்யும். இன்றைய இளைஞர்கள் சிறுவர்கள் நாளைய தேசத்தின் தலைவர்களாக மாறும்படியாக நீ கிருபை செய்வது கர்த்தாவே, அதற்காக நாங்கள் சோதரிக்கிறோம். அதற்காக ஆண்டவரே எடுக்கப்படுகின்ற எல்லா முயற்சிகளும் செய்யப்படுகின்ற அனைத்து ஊழியங்களும் ஆண்டவரே உமாலே பலந்தர கர்த்த நீ கிருபை தாரும். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேலே போடு, அநேக நாட்கள் பிற்பாடு அந்த பலனை காண்பாய் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அவ்விதமாய் கர்த்தாவே இந்த சிறுவர்கள் மத்தியிலே செய்யப்படுகின்ற ஊழியங்கள் இன்னும் பல மடங்கு வளர்ந்து பெருக கனிதர ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றோம். இந்த காலை வேளையிலும் சுவாமி நீர் எங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து கர்த்தாவே இந்த நாட்களிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து உலகத்திலே ஜீவனம் பண்ண எங்களுக்கு உம்முடைய கிருபையை தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றோம். விஸ்வவாணி ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தாவே அதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தது போல எங்களுடைய ஜனங்களும் உம்மால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக அனைவரும் சபையை சேர்க்கப்படத்தக்கதாக கர்த்தர் நீ இரக்கம் பாட்ட வேண்டும் என ஜெபிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, குடும்பத்திலே வியாதியோடு பலவீனமோடு யாராய் இருந்தாலும் கர்த்தர் அவளை சுகப்படுத்தும், தைரியப்படுத்தும், அவளை ஊக்கப்படுத்தும். அதிகமான உடைய கிருபைகளை நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் தாழ்மையாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மேலும் ஆண்டவரே எதிர்காலத்துக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக, திருமண வாழ்வுக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக, பதவி உயர்வுகளுக்காக உம்மை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த காரியத்திலே தேவனுடைய தயவுள்ள கரம் சித்தம் ஆண்டவரே நிறைவாய் காணப்பட வேண்டும் என ஜெபிக்கின்றோம். இன்னும் பற்பல தேவைகளுக்காக உம்மை நோக்கி நாடுகிற ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய அனுகிரகத்தை நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே குடும்பத்தின் தலைவருடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதியும், அவள் மூலமாய் குடும்பத்தின் தேவைகளை நீ சந்தியும். இன்னும் ஆண்டவரே இந்த விஸ்வவாணி பணிக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கின்ற அனைத்து உடைய பிள்ளைகளும் உம்மாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தனை சயமாயிருக்கிறீர். அவளை ஏற்றுக்கொள்வீர், அவளை நீ ஆசீர்வதிப்பீர். அவளுடைய வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே நீ அவளை உயர்த்துவீர் கர்த்தாவே. அந்த நிச்சயத்துக்காக ஸ்தோத்திரம். இதோ ஜெபத்திலே பங்கு பெறுகிற அனைவரையும் உடைய திருக்கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபை தந்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 1800200333. யாரிடம் போவேன், உம்மையே நோக்கி ஓடுகிறேன், முழங்காலில் உம்மையே நோக்கி ஓடுகிறேன், இயேசுவே உம்மையே நோக்கி ஓடுகிறேன். இந்த பூவிலே